இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் இருக்கக்கூடிய வவல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்மளுக்கு இங்கிலீஷில் நம்மளுக்கு வவல்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஹிந்திலையுமே வவல்ஸ் இருக்குது. வவல்ஸ் அப்படின்னா நம்ம ஹிந்தியில் ஸ்வர் அப்படின்னு சொல்லுவோம். இது உயிர் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் தமிழில். ஓகேயா? ஸோ ஹிந்தியில் நம்மளுக்கு மொத்தம் 13 வவல்ஸ் இருக்குது. ஓகேயா? இதெல்லாம் என்ன, எப்படி நம்ம இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வவல் என்னென்னா ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அஹ. இந்த வவல்ஸை நம்ம இப்போது எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஆ. இந்த ஆ நம்ம எப்படி எழுதுவோன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாதிரி நம்ம போட்டுக்கணும். ஓகேயா? 3 மாதிரி போட்டுட்டு இங்கேருந்து சைடில் ஒன்று எடுத்து ஒரு லைன் போட்டு இப்படி மேலே போட்டு இது ஆ. அடுத்து ஆ. அதே மாதிரி தான் 3 மாதிரி ஒன்று போட்டுட்டு சைடில் ஒரு 2 லைன் போட்டோன்னா இது ஆ. இந்த ஈ பார்த்தோன்னா எஸ் மாதிரி நம்ம எழுதுவோம். ஆனால் இங்கே அதுக்கப்புறம் கீழே சுழிச்சுப்போம். அதே மாதிரி இந்த ஈ எப்படின்னா, இதுவும் அதே மாதிரி தான் எஸ் மாதிரி அப்படியே எழுதிட்டு மேலே ஒரு கொம்பு மட்டும் போட்டுருவோம். அதுக்கப்புறமா ஊவை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஊ எப்படின்னா 3 மாதிரி போட்டுட்டு இப்படி மேலே இப்படி இழுத்தா இது ஊ. அடுத்து ஊ எப்படி எழுதணும்னா, இதோ 3 மாதிரி அதே ஊ மாதிரி போட்டுட்டு இங்கே ஒன்று சுழிச்சுப்போம். அடுத்து ரு. இதை நம்ம கேயை நம்ம எப்படி ஆப்போசிட்டாக எழுதுகிறோமோ அதே மாதிரி தான். கேனா நம்ம இங்கே போடுவோம். இது இங்கே போட்டுட்டு ஒரு ஆர் போடுற மாதிரி இங்கே சைடில் எடுத்துட்டா இது ரு. ஏ இதே மாதிரி ஒன்று போட்டுட்டு இங்கே ஒரு கொம்பு போட்டால் இது ஏ. ஏங்கிறத லெட்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஹிந்தியில் கிடையாது, தமிழில் மட்டும்தான் உண்டு. ஸோ இதை நம்ம ஏ அப்படின்னு நம்ம தமிழில் படிச்சிருப்போம். ஆனால் ஹிந்தியில் பார்க்கும்போது இது ஏ ஐன்னு வரும். ஐ நம்ம எப்படி எழுதுவோன்னா, ஏ மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு கொம்பு போட்டோன்னா அது ஐ. அடுத்து ஓ. ஓ நம்ம எப்படி ஆ எழுதுனோமோ அதே மாதிரி ஒரு 3 போட்டு 2 கொம்பு போட்டுட்டு மேலே இங்கே ஒரு கொம்பு வருது பார்த்தீங்களா, இதை நம்ம ஓன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஔ. இதோ நம்ம ஆ லெட்டர் மாதிரி எழுதிட்டு இங்கே ஒரு 2 லைன் போட்டுட்டு மேலே 2 கொம்பு போட்டோன்னா இது ஔ. அம்முக்கு சும்மா நம்ம ஆ எழுதிட்டு மேலே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சோன்னா அது அம். அஹ அப்படின்னா ஆ மாதிரி போட்டுட்டு சைடில் இப்படி ஒரு செமிகாலன் மாதிரி போட்டுட்டு அஹ. ஸோ வவல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ வவல்ஸ் அப்படின்னா உயிர் எழுத்துக்கள். நம்ம இங்கிலீஷில் தமிழ்லலாம் படிக்கிற மாதிரி ஹிந்திலையுமே நம்மளுக்கு வவல்ஸ் இருக்குது. அது 13 லெட்டர்ஸ் இருக்குது. ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அஹ.